ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஸ்ரீ. சும்மா ஒரு இன்ட்ரோக்கு அந்த மாதிரி சவுண்டெல்லாம் போட்டு உள்ள வரேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஓஜா கேம், ஓஜா லைவ் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஆண்ட்ராய்டு மொபைலில் எப்படி இருக்க போகுதுன்னே எனக்கு தெரியலை. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் இந்த வீடியோவை ட்ரை பண்ண போகிறேன். இது உருட்டா இருக்கா இல்லை நிஜமாகவே வந்து பேய் வந்து நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுதான்றது இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை நைட்டு 11:45 நான் எடுத்துட்டு இருக்கேன். கேமை இன்ஸ்டால் பண்ணும் ஓஜா போர்டில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி என்னோட ஸ்பெட்ஸ் முக்கியம்ல, இட்ஸ் வெரி மஸ்ட் டு ஹேவ். ஓகே, ப்ளே ஸ்டோரிங்க. அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணணும். இங்கே இருக்கு இதோ இருக்கு. ஓகே, ஆல்ரெடி நான் வந்து டைப் பண்ணி வச்சிருக்கேன். எது இல்லை ஸ்டார் ரிவ்யூ அதிகமாக இருக்கு. 3.2 ஸ்பிரிட்டியம் ஸ்பிரிட் போர்ட். அதுக்கு மேலே ஸ்பிரிட் அண்ட் விச் போர்ட் சிமுலேட்டர் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதை ட்ரை பண்ணுவோம். அதுதான் வந்து ஸ்டார் வியூ அதிகமாக இருக்கு. நம்ம அதே கொடுப்போம். ஓகே, எவ்வளோ நேரம்டா டவுன்லோட் ஆகும்? ஆயிருமா? ஆயிடுச்சு. ஐயோ, ஒரு மாதிரி ஸ்கேரியாக இருக்கு. கண்டினியூ. சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு 6 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கானுங்க. நம்பர் 1, இது வந்து டார்க் ரூம்ல தான் ட்ரை பண்ணணும். பிளஸ் சம் கேண்டில்ஸ் அண்ட் ஸ்டார்டிங் கொஞ்சம் லைட்டு, ஓகேவா? அதை வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த கேம் ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஓஜா போர்ட் கேம் இருக்குல்ல, அந்த ஃபிங்கரை வச்சு தானே மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஃபிங்கரை வைங்க அப்படின்றாங்க. தேர்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கொஸ்டினை வந்து லவுடாகவும் கிளியராகவும் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் வெயிட் பண்ணுங்க அந்த ஸ்பிரிட் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு. தென் அந்த பிளான்செட் மூவ் ஆயிடுச்சு, கேம் முடிகிற வரைக்கும் அந்த பிளான்செட்லேருந்து கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், அதுலேருந்து கை எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பேயை வந்து அப்செட் பண்ணிடக்கூடாதான். ஸோ அதுக்கிட்ட வந்து கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து கேள்வி கேட்கணுமா. லாஸ்ட்டாக வந்து 6th பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் அந்த கேம் விளையாடும் போது அந்த ஸ்பிரிட்டை வந்து நீங்கள் கோவப்படுத்திட்டீங்கன்னா, குவிக்காக வந்து இந்த கேம் ஆரம்பிக்கும் போது கவுண்ட் டவுன் போல் ஏதோ ஸ்டார்ட் ஆகும் போல். ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் வந்து வெளியே வந்துடுங்க, குட் பை சொல்லிட்டு கீழே ஸ்வைப் பண்ணிட்டு குட் பை சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, காட் இட். மைக்ரோஃபோன் ஆக்சஸ் சவுண்ட் அதிகப்படுத்தணும். நான் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன், என்ன மாதிரி கேள்வி இதுக்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க? ஃபஸ்ட்டு கேண்டில் ஏற்றணும்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் டைம் இது பண்ணோன்னே ஏற்றிடுச்சு. வேறு பயமாக இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டாக தெரியணும் உங்களுக்கு. ஓகே, கேண்டில் நான் ஏற்றி வச்சுருக்கேன். கேமை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். while using this app.
ஆடு வர்றது வந்து வரக்கூடாதுன்னா 150 ரூபாய் கட்டணுமா, ஒட்டுவாங்க. ஓகே, ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்படிதான் இருக்கு. Place finger on planchen to start. லைட்டாக கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. நினச்சி பாருங்களேன், இப்போ திடீர்னு ஏதோ ஒன்று பின்னாடி வந்துருச்சா, சீரியஸாக அள்ளூட்டுறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இஸ் எனிஒன் தேர்? பையன் தெரியல. Are you good spirit or bad spirit? என்ன சொல்ல போறான்னு எனக்கே தெரியல. மேல போறான். கேட்டோம், இது என்ன பேர் சொல்லுது? ஓய், அப்போ will you attack me? அட்டாக் பண்ணுமா? முதல்ல குட் ஸ்பிரிட்டா பேட் ஸ்பிரிட்டான்றதே எனக்கு தெரியல. திருப்பியும் கேட்போம், அது சரியா கேட்கலையே வேணுமோ. I am love. Lonely. I am lonely. Are you good spirit or bad spirit? கரெக்டா क्वेश्चन பண்றானான்னு பாப்போம். இந்த கேண்டில் ஒரு மாதிரி லோலே எரியும். கையை விட்டு எடுத்துட்டோம்னா அந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது போலங்க. என்ன கதையா இருக்குது? You are killed by someone or yourself. குட் ஸ்பிரிட்னா பேட் ஸ்பிரிட் போயிடுவாரு. நான் வந்து ஏன் வந்து பொறுமையா கொஸ்டின் கேக்குறேன்னா, ரெஸ்பான்ஸ் பண்றேன்னா, இப்ப நான் ஒன்னு சொல்லி அது ஒன்று ரெஸ்பான்ஸ் ஆகுது. அதனால என்ன கேள்வி கேட்டேன்? You are killed by someone or yourself. Do you? Do you? Do you believe? நான் என்ன கேட்டேன்? Do you believe? பாருங்களேன், கேண்டில் நல்லா எரியுது.
யூ மேல் ஆர் ஃபீமேல்? என்ன சொல்றான்னு பார்ப்போம். என்னமோ பயந்தானோ தோணுது. கேர்ள் போல. கேர்ளே வேணாம். கேர்ள் தான். When you going to rebirth? எப்ப பிறக்குது? எப்ப பிறக்க போறீங்க again? கேட்டு இருங்க, கையெழுத்து பார்ப்போமா? என்ன ஆகும் கையெடுத்தா? கையெடுக்க கூடாது. ஐயோ, ஹாய் காய்ஸ். இந்த கிளிப் எதுக்காகனா, இப்போ நான் கேம் விளையாடிட்டு இருக்கிறத நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த கிளிப் எதுக்காக நான் இப்போ நடுவில் ஆட் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து இந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்து ஆக்சுவலா அந்த கேம்ல இருந்து நான் கையை எடுத்திருந்திருப்பேன், அந்த பிளாட்சன்ல இருந்து கையை எடுத்திருந்திருப்பேன். எடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு மாதிரியான கிரீப்பியான சவுண்டு, ஒரு மாதிரி போனே வந்து கிளாஷ் ஆயிடுச்சு. சிக்னல் லாஸ்ட் சிம்பிள்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி கிளாஷ் ஆயிடுச்சு. ஆனதுக்கு அப்புறம் நான் செகண்ட் ஆஃப் வந்து திருப்பியும் வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணி தான் நான் வந்து எடுத்துட்டு இருந்தேன். எடுத்துட்டு இருக்கும் போது நான் எடிட் பண்ணும்போது தான் நான் இப்பதான் பாக்குறேன், இப்படியே நிக்குதுங்க. ஆன் ஆச்சு. சம் ஆட் ஓடுது. ஒரு நிமிஷம். ஆட் ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, இப்படியே தான் நிக்குது. 11 நிமிஷம் கிட்ட அந்த செகண்ட் ஆஃப் கிளிப்பை நான் எடுத்து வச்சிருந்தேன். இப்படியே தான் நிக்குது கம்ப்ளீட்லி. எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. இந்த வீடியோலயே நான் காட்டுறேன் பாருங்க. ஆன்ல தானே இருக்கு. இப்படியே தான் நிக்குது. எந்த ஒரு கிளிப்புமே ஆட் ஆகல இதுல. பட் அதுல விளையாடி நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். நான் இதுக்கப்புறம் என்னென்ன கொஸ்டின்லாம் வந்து அது ஆன்சர் பண்ணுது அப்படின்றதுன்றது நான் வந்து இன்னொரு போன்ல நான் வீடியோ எடுத்திருப்பேன்ல, அதுல நீங்க வந்து பாத்துட்டு இருப்பீங்க. சோ இதுல கம்ப்ளீட்டா என்னோட போன்ல ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணது கம்ப்ளீட்லி வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்ல வந்தேன்னா, இது ஒரு மாதிரி கிரீப்பியா இருக்கு எனக்கு. நான் கேம் விளையாடிட்டு சடனா செகண்ட் ஆஃப் ஸ்கிரீன் ரெக்கார்ட் எடுக்கும் போதே வந்து இப்படி எப்பவுமே ஆனதில்லை. ஆனா கரெக்டா வந்து அந்த பர்டிகுலரா கேம் விளையாடுற வரைக்கும் இல்ல. ஸ்டார்டிங் இன்ட்ரோ வரைக்கும் ஆன்ல இருக்கு, அதுக்கப்புறம் பிளே ஆகுது, அதுக்கப்புறத்துல இருந்து ஒண்ணுமே இல்லை அதுல. சோ வந்து ஒரு மாதிரி சஸ்பீஷியஸா இருக்கு எனக்கு. ஒரு மாதிரி கிரீப்பியா தான் இருக்கு. ஏதோ ஒரு மிஸ்ட்ரியா இல்ல நிஜமாவே வந்து அந்த கேம்ல அந்த பேய் ஏதோ இரிட்டேட் பண்ணா ஒரு சிலதெல்லாம் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதனால அந்த மாதிரி கிளாஷ் ஆயிடுச்சா, அந்த மாதிரி சவுண்டு வந்துச்சா, அந்த மாதிரி ஆகும்போது ஃபுல்லாவே என் போன் வந்து சுத்தமா ஆஃப் ஆயிடுச்சு. சுத்தமா இல்ல, எந்த ஒரு இதுவுமே இல்ல. இப்படி ஆஃப் ஆன மாதிரி ஆஃப் ஆகி நின்றுடுச்சு. ஸோ இதுதான் உங்களுக்கு இன்டிமேட் பண்றதுக்காக இந்த ஒரு குட்டி கிளிப். இதுக்கப்புறம் இருக்கிற கிளிப்ஸை மறக்காம பாருங்க. எங்க பேக் வந்துருச்சுங்க. அது ஒரு மாதிரி சீரியஸா அள்ளி விட்டுருச்சு எனக்கு. சவுண்டு கேட்ட உடனே ஒரு நாள் ஊழிட்டாலே நான் வந்து அலறிடுவேன். 2 நாள் ஊழிடுவேன். ஐயோ எனக்கு வேற பயமா இருக்கே. இன்னும் கோயிங் டு ரீபர்த்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அந்த கேள்வியில தான் நான் வந்து கையெடுத்துட்டு விளையாடிட்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம், ஐ மீன் சொல்லுவோம். அவரை கையெடுத்துட்டேன். If you want someone's body to possess you, உங்களுக்கு
சாப்பிட்றதுக்கு ஏதாவது உடம்பு தேவைப்படுதா? டோன்ட் இரிட்டேட் மீன்னு சொல்லிட்டு செருப்பால் அடிக்க போதுன்னு நினைக்கிறேன். Don't be scary-ஆ? நான் இப்போ பயப்படுறேன்றது அதுக்கு எப்படி தெரியுது? Don't be scared-ஆ? What is last horror movie you seen? What is a last க்கு பரா, அதாவது எல்லாரும் கேட்டு தொலை, இது கேட்டுட்டு அது ஒன்று நினைச்சுக்கிட்டு அதுவா ஒன்று ரிப்ளை பண்ணுது அடுத்த கேள்வியில இருந்து. முடியலங்க. மம்மின்ற பேய் படம் ஏதாவது இருக்கா? நான் அது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஓகே, ஸோ நான் இப்போ கொஸ்டின் எதுவுமே கேட்கல, ஓகேவா? ஸ்க்ரீன் கூட ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. கொஸ்டின் நான் எதுவுமே கேட்கல. நான் கதவு இப்போ தட்டின சவுண்டு கேட்கல உங்களுக்கு? Thank you. Goodbye. தயவு செஞ்சு போயிடுன்னு சொல்லுங்க. Yes. T A ஸ்டேவா? நீ தானே என்ன போன? என்ன ஸ்டே? ஸ்டே H-E or stay? சத்தியமாக இருக்க முடியாது. ஸோ நான் இது பேக் வந்துட்டேன், ஆஃப் பண்ணுறேன். கேண்டில் ரொம்ப மினிமைஸாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. நான் ஏற்றும் போது ரொம்ப நேரமாகவே அந்த மாதிரி தான் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. பட் நான் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதிகமாக இந்த இது பேர் என்ன, இந்த ஃபயர் அதிகமாக இருக்குது. ஸோ நான் இவ்வளோ இட்டுட்டு இருந்தது. நடுவில் கதவு தட்டின சவுண்டு உங்களுக்கு கேட்டுச்சா? தென் ஃபன்னியாக இருந்தாலுமே ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு அது ஒரு மாதிரி க்ரீப்பியாக தான் நமக்கு ஆன்சர் பண்ணிச்சு. நான் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொல்லும் போது அது போ அப்படின்ற மாதிரியே சொல்லிடுச்சு. என்ன சொல்லிச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் ரெக்கார்டில் நீங்கள் பார்ப்பீங்க, ஸ்க்ரீன் ரெக்கார்டில் நான் இங்கே ஆட் பண்ணும்போது நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஸோ எனக்கு அது ஒரு மாதிரி லைக் எப்படி சொல்கிறது, இது ஜஸ்ட் கேம் தான். பட் இருந்தாலும் கரண்டாக நடக்கிறது லைட்டாக நோட் பண்ணி சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. இது ஜஸ்ட் கேம் தான், பட் எனக்கு அப்படி ஒரு ஃபீல் இருக்குது. லைட்டாக கொஞ்சோண்டு ஏதோ நடக்கிறது, லைவாக நடக்கிறது, அது ஏதோ தெரிகிற மாதிரி, அது கரெக்டான ஒரு சில ஆன்சர் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் பாய். கேண்டில் அணைக்கணும்ல.